ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜீவகாருண்யத்தை பத்தி இங்க பேசுறது தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா இங்க மொத்தமே ஜீவகாருண்யம் தான். அம்மா ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அவங்களுடைய மூச்சே. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதது எதையுமே நான் இங்க சொல்ல போறது இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் எதுக்கே அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயமாவது கொஞ்சம் மனசுல ஆழமா பதியணும் இல்லையா? அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னங்க? கொஞ்சம் எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஜீவகாருண்யம்னா என்ன? எனிபடி? என்ன? உயிர் இரக்கம். சத்தமா தைரியமா பேசலாம். நம்ம என்ன பண்ண போறீங்க? கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இல்லாட்டி அது பாட்டுக்கு என்னமோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உயிர் இரக்கம் அதனால தான் இவங்கள்ட்ட நம்ம ஜீவகாருண்யத்தை பத்தி பேசக்கூடாது. அவங்க டீட்டெயிலா கொடுக்குறாங்க பாருங்க. ஜீவர்களுக்கு இல்ல ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற அந்த கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆன்ம உருக்கம். ஜீவகாருண்யம் அப்படின்னும் பொழுது அந்த ஆன்ம உருக்கம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நான் இன்னைக்கு குறிப்பா நான் அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் வலியுறுத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நமக்கு வரக்கூடிய ஜீவகாருண்யம், நமக்கெல்லாம் கருணை வருதா இல்லையா? இரக்கம் வருதா இல்லையா? வருது தானே? அது மன உருக்கமா ஆன்ம உருக்கமா? மன உருக்கம். ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு ஜீவகாருண்யத்தை பத்தி? உயிர்களுக்கு உயிர்களால் வரக்கூடிய ஆன்ம உருக்கம் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு வர்றதெல்லாம் ஜீவகாருண்யம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய இரக்கம் எல்லாம் மன இரக்கம். ஆன்ம இரக்கம் அங்க கிடையாது. அங்கதான் வித்தியாசம். ஜீவகாருண்யத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா அம்மா அதை எடுத்து கொடுத்தாங்க. ஆன்ம உருக்கம் உண்டாகுதா நமக்கெல்லாம்? மன உருக்கத்துக்கும் ஆன்ம உருக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? மன உருக்கம்னா என்ன? ஆன்ம உருக்கம்னா என்ன? மனம்னா என்ன? ஆன்மன்னா என்ன? கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு உள்ள வந்துடலாம். மனம்னா என்ன? ஆன்மானா என்ன? என்ன ஆச்சு? ஏதாவது சிக்கல்னா சொல்லுங்க. மனம்னா என்ன? ஆன்மானா என்னங்க? மன உருக்கம் ஆன்ம உருக்கம் ரெண்டு பத்தி பார்க்க போறோம். நமக்கு வரக்கூடிய இறக்கம் எல்லாம் மன உருக்கம்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ ஆனா வள்ளலார் சொல்ற ஜீவகாருண்யம் ஆன்ம உருக்கம் இல்லையா? அப்ப ஏன் எல்லாரும் யாரும் இன்னும் அந்த இரக்கத்தினால் அந்த நிலையை, வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை யாரும் ஏன் அடையல? நான் வள்ளலாரை பத்தி நிறைய எங்க அப்பாட்ட கேள்வி கேட்டது உண்டு. அவர் என்ன ஜீவகாருண்யம் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் கேட்பேன். 1867 தானே அவர் தர்மசாலையை தொடங்குறாரு. அது வரைக்கும் அவர் என்ன ஜீவகாருண்யம் பண்ணாரு? சரி, தர்மசாலையை தொடங்கிட்டு அவர் தர்மசாலையிலேயே கிளம்பி மேட்டுக்குப்பம் போயிட்டாரு. அப்ப அவர் என்ன ஜீவகாருண்யம் பண்ணாரு? அவருக்கு ஆண்டவருடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சது அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட விளக்கம் கேட்பேன். அப்போ நமக்கெல்லாம் வரக்கூடியது, அவரு தர்மசாலை ஆரம்பிச்சதன் நோக்கம் என்ன? ஆன்ம உருக்கத்துல ஆரம்பிச்சார். ஆனா நம்ம பயன்படுத்துற தர்மசாலை எப்படி பயன்படுத்துறோம்னா மன உருக்கத்துல பயன்படுத்தி. அங்கதான் அந்த வித்தியாசம் வள்ளற் பெருமானுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப மனம்னா என்ன, ஆன்மானா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்புறம் மன உருக்கம், அப்புறம் ஆன்ம உருக்கம்.
அப்ப மனம் என்பது நம்மளுடைய கரணங்கள்ல ஒன்று இல்லையா? மனம் வந்து நம்ம உடம்புல உறுப்பே கிடையாது. உறுப்பே இல்லாம அது நம்மள மொத்தமா ஆட்டி படைக்குது. உறுப்பெல்லாம் அமைதியா கிடக்கு, ஆனா உறுப்பு இல்லாத அந்த மனம் நம்மள ஆட்டி படைக்குது. இங்கதான் உட்காரணும், ஜீவகாரணத்தை பத்தி தான் கேட்கணும்னு உட்கார்ந்துகிட்டு இருப்போம். ஆனா மனம் எங்க இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்கும், வேற எங்கேயாவது போயிருக்கும். அது நம்ம வசத்துக்கு அது வர்றதே கிடையாது. என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய மனம். ஆனா என்னுடைய ஆன்மான்னு சொல்லி இருக்கிறோமா? இல்ல. ஏன் அப்படி சொல்றது இல்ல? இந்த என்னுடைய மனம் அப்படிங்கிறதுல அந்த என் அப்படிங்கிறதே ஆன்மா. ஸோ ஆன்மாவுடைய மனம், இது எல்லாமே ஆன்மாவுடைய தேகம், ஆன்மாவுடைய இந்திரியங்கள், ஆன்மாவுடைய கரணங்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்றது இல்லை. என்னுடைய மனம், என்னுடைய இந்திரியம், என்னுடைய கரணம், என்னுடைய கை, என் கண்ணு, என் காது, என் மூக்கு அப்படிதான் வச்சிருக்கு. அந்த என் என்பதுதான் நான் யாரு. நான் யாரு அப்படின்னா உடனே என் பேர் தான் எனக்கு வருது, பாபுன்னு சொல்லிக்கிறேன். இல்ல, அந்த நான் என்பதுதான் நம்மளுடைய அந்த ஆன்மா. அப்ப அந்த மனம் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன அப்படின்னா, ஆன்மா அது பாட்டுக்கு அமைதியா கிடக்கு, அது பாட்டுக்கு அமைதியா கிடக்கு. மனசுதான் கடந்து ஆட்டம் போடுது. அந்த மனசை நம்ம வந்து ஒரு பக்கமா திருப்பணும், அந்த மனசை ஒருநிலைப்படுத்தணும், ஏதாவது ஒரு ஒரு கொள்கையில ஒரு மாதிரி போகணும். அப்படி போனா இந்த ஆன்மாவை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள், கரணங்கள் எல்லாம் ஒருநிலைப்பட்டு நம்பசப்பட்டு வரணும். அதுதான் வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாருண்யத்தை பத்தி சொல்லும்போது அதை ஆன்ம உருக்கம் என்றும் ஆன்ம லாபம் என்றும் சொல்லுகிறார். ஆன்ம லாபம், இந்த ஆன்ம லாபம் தான் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் என்னன்னா ஆன்ம லாபம் அடைய வேண்டும். அது என்ன ஆன்ம லாபம்? ஆன்மாவுக்கு என்ன லாபம் கொடுக்கறது? நான் வியாபாரமா பண்றோம், ஏதாவது லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த ஆன்ம லாபம்னா என்ன? இப்ப இந்த ஆன்மா தானே தேகம் எடுத்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தேகம் எடுத்திருக்கிறேன், இப்ப இந்த தேகம் எடுத்திருக்கிறேன். இந்த தேகம் போயிருச்சுன்னா, போகக்கூடாது, போயிருச்சுன்னா இன்னொரு தேகம் எடுக்க போறேன். அப்ப இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் தேகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஏன் திரும்ப திரும்பி அந்த தேகம் எடுக்குது? அந்த தேகம் சரியில்லாம பாழா போது, தேகம் சேதமடைந்து போகிறது, நஷ்டமடைந்து போகிறது. அதனால இந்த ஆன்மா இந்த தேகத்திலிருந்து வேற தேகத்துக்கு. ஸோ மரணம் என்றால் தேக நஷ்டம், அவ்வளவுதான். ஆன்மா ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆன்மாவை யாராலையும் உருவாக்க முடியாது. ஆண்டவனால் கூட ஆன்மாவை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவை ஆண்டவனால் கூட உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா ஆண்டவன் எப்படி அனாதியாக இருக்கின்றானோ அதே போல இந்த ஆன்மாக்களும் அனாதியாக இருக்கின்றன. அதை யாரும் உருவாக்கவே இல்லை, தேகத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி தேகம்தான் மாறி மாறி உருவாகி கொண்டிருக்கிறதே ஒழிய ஆன்மா ஒரே ஆன்மா தான். நான் எறும்பா பிறந்தாலும் அந்த ஆன்மா தான், நாயா பிறந்தாலும் அந்த ஆன்மா தான், யானையா பிறந்தாலும் அந்த ஆன்மா தான், மீனா பிறந்தாலும் அந்த ஆன்மா தான், இப்ப மனுஷனா உட்கார்ந்துருக்கிறதும் அந்த ஆன்மா. அந்த ஆன்மா வெவ்வேறு தேகங்களை எடுத்து 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 இப்போ மனித தேகமா வந்திருக்கிறேன். அப்ப இந்த மனித தேகத்தை அந்த ஆன்மாக்கு நித்திய தேகமாக்கி கொடுக்க வேண்டும், பர்மனன்ட் ஆக்கணும். இந்த தேகத்தை அந்த ஆன்மாக்கு பர்மனன்ட் ஆக்கி கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்படி பர்மனன்ட் ஆகும் அந்த தேகம்? இந்த தேகத்தை பக்குவமா பார்த்துக்கணும். அதனாலதான் வள்ளல் பெருமாள் தேகத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இந்த தேகத்தை இப்ப பொன் போல பாதுகாக்கிறதுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன சும்மா அப்படி ரேட்டு எங்கேயோ போய்கிட்டு அப்படியே பத்திரமா பார்த்துக்கலாம். வெளியில இமிட்டேஷன் தான் போட்டுட்டு போறாங்க. வீட்டுல 200 சவரன் வச்சுட்டு இருந்தா கூட வெளியில போடுறது கவரிங், கல்யாணி கவரிங் தான் போட்டுட்டு போறாங்க. அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனா தேகத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு யாருக்கும் தெரியல. அப்ப இந்த தேகத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும். எப்படி தேகத்தை பொன் போல பாதுகாக்கிறது? இப்ப இந்த தேகம் போச்சுன்னா ஆன்மா வெளியே போய் மறுபடியும் இன்னொரு தேகம் எடுக்குது. அந்த மாதிரி ஆன்மா தேகம் எடுத்து எடுத்து அழுத்து போய் சலிச்சு போய் உட்கார்ந்துட்டு. அதனால்தான் வள்ளல் பெருமான் அந்த ஆன்ம லாபம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த ஆன்மாவிற்கு லாபம் என்பது இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி அந்த ஆன்மாக்கு கொடுக்கணும். அந்த ஆன்மாவை இன்னொரு தேகம் எடுக்க விடாம பார்த்துக்கணும். அதுதான் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை இந்த தேகத்தை நித்திய தேகம் ஆக்கணும்னா
இறைவனுடைய அருள் வேணும். இறைவனுடைய அருள் வேணும்னா என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யம் பண்ணணும். அந்த ஜீவகாருண்யம் எப்படி பண்ணணும்னா ஆன்ம உருக்கத்தோடு ஜீவகாருண்யம் பண்ணணும். ஆன்மா உருகணும். அந்த ஆன்ம உருக்கத்தோடு ஜீவகாருண்யம் பண்ணினா ஆன்ம லாபம் என்கின்ற இந்த நித்திய தேகம் நமக்கு கிடைக்கும். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்ல வர்றார். அதுக்கு அவர் கையில எடுத்துக்கிட்டது என்னன்னா ஜீவகாருண்யம், பரோபகாரம். எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கணும். பார்க்க முடியுதா நம்மளால? சத்தியமா முடியல. பார்க்க முடியுதா சொல்லுங்க. என் பிள்ளை மொபைல் வாங்கி கொடுன்னு கேட்டா பெஸ்ட் மொபைல் எதுவோ அதை தேடி வாங்கி கொடுப்பேன். என் வீட்டுல வேலை செய்யறவங்க மொபைல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா என்ன வாங்கி கொடுப்பேன்? சாதாரணமா என்னம்மா பேசுறதுக்கு தானம்மா, இல்ல எது கம்மி விலையோ அதை தான் வாங்கி கொடுப்பேன். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இல்லை என் பையனுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமாவது நான் பேதம் பார்க்கலன்னு சொல்லலாம். அப்படி பார்க்க மாட்டோம். அப்போ அந்த உயிர் இறக்கம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கணுங்கிற அந்த உணர்வு வந்தாதான் ஆன்ம உருக்கம் உண்டாகும். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணும். எல்லா உயிரையும் ஒரே தன்மையாக பார்க்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஆன்ம ஒழுக்கம். எறும்பு ஈராக, எறும்பு முதல் யானை ஈராக இருக்கக்கூடிய எல்லா தேகங்கள்லையும் இருக்கிற ஆன்மா ஒரே தன்மையானதுங்கிறத உணரணும். அதுதான் ஆன்ம ஒழுக்கம். அப்போ எல்லா உயிரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய உணர்வு வருதா? நமக்கு வரல. அப்போ அந்த உணர்வு வர வச்சுக்கிறது தான் ஜீவகாரணம். ஐயா ரொம்ப அழகா அந்த மத்து தயிர் உதாரணம் கொடுப்பார். தயிரை போட்டு மத்துல கடன் கடைஞ்சா என்ன வருது? வெண்ணெய் வருது. எப்படி வருது? எதனால அந்த வெண்ணெய் உருவாகுது? கடையிறதுனால என்ன உருவாகுது? சூடு. அந்த கடைய சூடு, உஷ்ணம் உருவாகுது. அந்த உஷ்ணம் தான் அதுல இருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுக்குது. அப்ப அந்த உஷ்ணம், அந்த வெண்ணெயை மறுபடியும் என்ன பண்றோம்? உஷ்ணப்படுத்துறோம். அடுப்புல வச்சு உஷ்ணப்படுத்தணும்னு நெய்யா மாறுது. பாலை வச்சுட்டு இருந்தா அது எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கும்? கொஞ்ச நாள். கறந்த பால் ஒரு நாள் நல்லா இருக்குமா? சரி, காய்ச்சின பால், ஃப்ரிட்ஜை பத்தி யோசிக்காதீங்க, நான் ஃப்ரிட்ஜ் இல்லாம பேசுறேன். காய்ச்சின பால் அடுத்த நாள் இல்லை அன்னைக்கு 24 மணி நேரம் வரைக்கும் நல்லா இருக்கும். சரி, இல்லாட்டி அது அடுத்தது கெட்டு போயிடும். அதையே நம்ம கொஞ்சம் உறவு ஊற்றி அதை மோராக்கி வச்சோம்னா, தயிராக்கி வச்சா அது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஆயுள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதை கடைஞ்சி வெண்ணெயாக்குனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதை கடைஞ்சி அதை சூடு பண்ணி நெய்யாக்குனா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ அந்த உஷ்ணப்படுத்தி ஒரு இந்த பாலா இருக்கிறத நெய்யாக்குற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா? அந்த ப்ராசஸ். அதே மாதிரி இந்த தேகம் இப்படி இருக்குது. இந்த தேகம் நித்திய தேகமா மாறணும். இந்த மனித தேகத்திலிருந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா மாறணும். அந்த ப்ராசஸ் அது எதனால ஏற்படும்? ஜீவகாருண்யத்தினால ஏற்படும்ங்கிறார். ஜீவகாருண்யத்தினால ஏற்படும். அது எப்படி? அவனுக்கு சாப்பாடு, நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுத்தோம்னா உடனே நம்ம உடம்புல உஷ்ணம் ஏற்பட்டுருமா? ஏற்படாது. அது வெறும் மன உருக்கத்துல உஷ்ணம்லாம் பெருசா ஏற்பட்டுடாது. அது ஆன்மா உருகுச்சுன்னா தான் உஷ்ணம் ஏற்படும். அடாடா, இந்த ஆன்மா இப்படி கஷ்டப்பட்டு இருக்குது, இது முன்னாடி பிறவியில என்ன பண்ணித்தோ தெரியலையே, இந்த பிறவியில சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது, நாம என்ன புண்ணியம் பண்ணோமோ இந்த பிறவியில அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம இருந்திருக்கிறோமே. அப்ப இந்த ஒரு ஆன்மா மட்டும்தான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதா? இன்னும் எவ்வளவு ஆன்மாக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதே, அத்தனை ஆன்மாக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த ஆன்மாக்கு சாப்பாடு கொடுக்கறத போட்டோ எடுத்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு பேர் என்ன? மன உருக்கம், விளம்பரம், அவ்வளவுதான். இல்லை, அதுக்காக நான் போடுறத தப்புன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி போடும் பொழுது மக்கள் மற்றவங்களும் பார்ப்பாங்க, அடடா நாமளும் இந்த மாதிரி செய்யணுமேங்கிற எண்ணம் வரணும். அதுக்காக அந்த போட்டோவை போடுறதுல தப்பு கிடையாது. ஆனா போட்டோ போட்டுக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த இடத்துல வெறும் மன உருக்கம் தான். அது ஆன்ம உருக்கமாக மாற வேண்டும். அப்ப அந்த ஆன்ம உருக்கமா மாறணும்னா எல்லாரையும் நம்ம இறைவனாவே பார்க்கணும், எல்லாரையும் நம்மள மாதிரியே பார்க்கணும். அந்த உணர்வை எப்படிங்க வர வைக்கிறது? எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கக்கூடிய அந்த உணர்வு எப்ப வரும்? நமக்கு எப்படி வரும்? வரமாட்டேங்குதே. யாருக்காவது வந்திருந்ததுன்னா சொல்லுங்க, அவங்க காலில் நான் சாஷ்டாங்கமா உள்ளேன். எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கணும். சாத்தியமா? முதல்ல சாத்தியமா சொல்லுங்க. சாத்தியம். பரவாயில்ல, அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க?
ஓகே, கரெக்ட். எண்ணம் இருந்துச்சுன்னா அது எண்ணம் வந்து சொல்லாகும், சொல் வந்து செயலாகும். ரொம்ப அற்புதம். அந்த எண்ணம் முதல்ல வரணும் இல்லையா? அப்ப அந்த எண்ணம் வரணும். எல்லா உயிரும் சமம் தான், எதுலயும் பாகுபாடே கிடையாது. இன்ஃபேக்ட் வள்ளல் பெருமான் வந்து ஆண் பெண் என்கின்ற வித்தியாசத்தை கூட கொடுக்கல. ஆண் பெண் கூட பாகுபாடு பார்க்க கூடாது, உருவத்தால் ஒருவாறு கொள்ளலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஜீவன். அந்த எண்ணத்துல நம்ம வரணும். அந்த எண்ணம் வந்ததுனா தான் அந்த ஆன்ம உருக்கம் உண்டாகும். அந்த ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக தான் அத்தனையுமே நமக்கு நடக்கும் இல்லையா? அந்த ஆன்ம உருக்கம் எப்படி உண்டாகும், எப்போ உண்டாகும், எப்படி உண்டாகும்? மன உருக்கம் எப்படி உண்டாகுது? ஒருத்தவங்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உடனே மன உருக்கம் உண்டாயிடும். அந்த மன உருக்கம் ஆன்ம உருக்கமா எப்படி மாறுது? அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதா இப்ப டாபிக். மனசுக்கும் ஆன்மாக்கும் என்ன வித்தியாசம்? மன அறிவு ஆன்ம அறிவு என்ன வித்தியாசம்? மன அறிவுன்னா என்ன? மேலோட்டமா நினைக்கிறது. மொத்தம் நமக்கு 4 அறிவுகள் இருக்கு. இந்திரிய அறிவு, மன அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு. 4 அறிவு கொண்டுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இதுல அந்த இந்திரிய அறிவு அப்படின்னா ஒரு பொருளை பொருளாக பார்ப்பது, அது என்னன்னே தெரியாது, அது ஒரு பொருள், அது இந்திரிய அறிவு. அதுக்கு அடுத்தது அந்த பொருள் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இது மைக்கு, அவ்வளவுதான், அது மன அறிவு. அடுத்தது ஜீவ அறிவு. இந்த மைக்குனால என்ன பிரயோஜனம், இது நம்ம வந்து பேசுனா மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பிரயோஜனம் இது. இந்த மாதிரி அந்த பிரயோஜனத்தை தெரிந்து கொள்வது ஜீவ அறிவு. அந்த பொருளின் நாம ரூப குண குற்றங்களை தெரிந்து கொள்வது மன அறிவு. அந்த பொருளினுடைய பிரயோஜனத்தை தெரிந்து கொள்வது ஜீவ அறிவு. அந்த பொருளின் உண்மையை தெரிந்து கொள்வது ஆன்ம அறிவு. இதோட உண்மைன்னா என்ன? இது எதனால செய்யப்பட்டது, இதுக்குள்ளார என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன ப்ராடக்டை எப்படிலாம் செஞ்சாங்க, அந்த மாதிரி அந்த உண்மையை தெரிந்து கொள்வது ஆன்ம அறிவு. இப்ப மன அறிவுன்னா என்ன? அந்த பொருளின் நாம ரூப குண குற்றங்களை தெரிந்து கொள்வதுதான் மன அறிவு. அந்த மன அறிவோட தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜீவ அறிவு கொஞ்சம் உண்டு, பிரயோஜனம் தெரிஞ்சுக்கிட்டு வாழறோம். ஆனா ஆன்ம அறிவு அதன் உண்மையை தெரிந்து கொள்வது. இருக்கிற எல்லா பொருளோட உண்மையை நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. இப்ப இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு உண்டான அவரை தான் கூப்பிட்டு பண்ணணும். ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவரை தான் நம்ம கூப்பிடணும். ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்னா எலக்ட்ரிஷியனை தான் கூப்பிடணும். பிளம்பிங் ஃபால்ட்னா பிளம்பரை கூப்பிடுறோம். அதனுடைய உண்மை அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லாத்துடைய உண்மையும் தெரியறதில்லை. அப்போ அந்த ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளின் உண்மையை தெரிந்து கொள்வது. அப்ப இந்த தேகத்தினுடைய உண்மை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த தேகத்தோட உண்மை நம்மளுடைய நாம யாருன்னே தெரிஞ்சுக்கல. நம்மளுடைய உருவத்தை நம்மளால முழுசா பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? மனக்கண்ணெல்லாம் அடேங்கப்பா, எனக்கெல்லாம் மனக்கண்ணே கிடையாது. கண்ணாடியில பார்க்கிறோம். கண்ணாடியில பார்த்தாலும் தேகத்தோட முழு உருவம் தெரியுமா? தெரியாது. முதுகு பின்னாடி பக்கம் தெரியாது. அதை பார்க்கணும்னா இன்னொரு கண்ணாடி தேவைப்படுது. நம்மளை பார்க்கறதுக்கே, வெளிப்புறமா நம்மளை பார்க்கறதுக்கே 2 கண்ணாடி முன்னாடியும் பின்னாடியும் தேவைப்படுது. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் யாருன்னு பார்க்கறதுக்கு எந்த கண்ணாடியை வச்சு பார்க்கறது? எந்த கண்ணாடி வச்சு? புறத்துல நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது. என்னை நான் முழுமையாக பார்த்து கொள்ளவே என்னால முடியல. என் முதுகை என்னால பார்த்துக்க முடியல. என் தலையை பின்னாடி பக்கம் என்னால பார்த்துக்க முடியல. என்னையே நான் என்னால பார்த்துக்க முடியல. அப்ப என்ன நிலைமையில நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க? உண்மை. அப்ப அந்த ஆன்ம அறிவு அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேகத்தோட உண்மையை யார் தெரிஞ்சுக்கிறது? இந்த தேகம் எதனால் செய்யப்பட்டது, இந்த தேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணணும். ஐயா அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ண சொல்றாரு. இந்த அண்ட விசாரம் பண்ணுங்கன்றாரு, பிண்ட விசாரம் பண்ணுங்கன்றாரு. இந்த பிண்ட விசாரம் எப்படி பண்றது? அது உதாரணம் வேற கொடுக்குறாரு. இந்த தேகம் முளைக்குதே, அது எப்படி முளைக்குது? யாராவது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்களா? நான் ரொம்ப காலமா இது ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆராய்ச்சி தான் பண்ண முடியும். நகம் சதையை ஒட்டி தானே இருக்கு. ஓட்டு போடுறோம் இல்லையா? ஓட்டு போடும்போது ஒரு மை வைக்கிறாங்களா? அந்த மை வெளியே வந்துகிட்டே இருக்கா? எப்படி வருது? நகம் சதையில ஒட்டி தானே இருக்கு.
அது எப்ப அந்த சதையை விட்டு நகருது, வெளியே வருது? எப்படி வளருது இந்த நகம்? வளர வளர வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க வைக்கிற மை இந்த மேல் நுனிக்கு எப்படி வருது? அப்ப நகர்ந்து வருது தானே. அது நகருதே, எப்படி நகருது? சதையை விட்டு அந்த நகம் எப்படி வெளி சதையில ஒட்டிட்டு இருக்கிறது நகர்ந்தா தானே வெளியே வர முடியும். அப்ப அந்த ஒட்டி இருக்கிற விஷயம் எப்போ ஒட்டாம வெளியே போய் நகம் வெளியே வருது? எப்படி இதை நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணுங்கன்றாரு. அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டாரு. ஒண்ணும் விளங்கல. இங்கெல்லாம் ஏன் முடி முளைக்கல? அங்க உஷ்ணம் இருக்குது, முடி முளைக்கல. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய அளவு. அப்ப அந்த ஆன்ம அறிவை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? ஆன்ம உருக்கம் எப்படி வரும்? உண்மையை தெரிந்து கொண்டால் தான் ஆன்ம உருக்கம் வரும். அவன் ஏன் அவனுக்கு இப்ப சாப்பாடு கிடைக்கல, நம்ம போய் சாப்பாடு கொடுக்கிறோம்? என்ன உண்மை? போன ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணானோ? கடின சித்தர்கள் போன ஜென்மத்துல கடின சித்தர்களா இருந்து, அதனால அவனுக்கு இந்த ஜென்மத்துல, போன ஜென்மம் கூட கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே நல்லா இருந்து அந்த நிலைக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கடின சித்தர்களா இருந்தா எல்லாமே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்கும், அப்புறம் ஒண்ணும் இல்லாம நிக்க வேண்டியது. கடின சித்தர் அப்படின்னா நான் முருகனை கூட சொல்லுவேன். கடின சித்தருக்கு உதாரணம் நான் முருகனையே சொல்லுவேன். கோவப்பட்டாருல, பழம் கிடைக்கலன்னு. கோவப்பட்டா கடின சித்தர் தானே. கடின சித்தர் கோவப்பட்டாரு, கடின சித்தரா கோவப்பட்டுட்டாரு. என்ன ஆச்சு அவரோட நிலை? ஆண்டியா போய் நின்னார். எல்லாம் போச்சு. முருகனே அப்படிதான். கோவம்ங்கிற அந்த கடின சித்தத்துக்கு வந்த உடனே அவருடைய உடைமைகள் எல்லாம் பறிபோய் ஆண்டியா போய் மலையில நின்னார். இவ்வளவுதான். இந்த கடின சித்தரா இருந்தா என்ன ஆகும்னா, நான் முருகரை தான் உதாரணத்துக்கு எடுத்து. அப்போ இப்ப இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கடின சித்தர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அப்ப அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கடின சித்தர்களாக வாழ்ந்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு ஆளாங்க. நம்ம உடனே ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர்லாம் நம்மளை சோதிச்சா ஒன்றும் வேலைக்கே ஆகாது. ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்றால் மரணமடை செய்வதே சோதனை. மற்ற இந்த கஷ்டங்கள் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவன் கொடுக்கல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரும் நம்மளுக்கு எதையும் கொடுக்க முடியாது, நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது யாரு நம்மளுக்கு? நம்ம தான். நாம தான் அடுத்த பிறவி. ஆனா நம்மளுக்கு அடுத்த நாளையே தீர்மானிக்க முடியல. அடுத்த பிறவி எங்க இருந்து தீர்மானிக்கிறது? அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மன அறிவை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை மொத்தம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆன்ம அறிவை கொண்டு நம்ம சிந்திக்கிறதே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4 கரணங்கள் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனசு என்ன சொல்லுதோ, இது 4க்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? மனம், புத்தி என்ன பண்ணும்? மனம் ஒன்றை பற்றும், நினைக்கும். புத்தி விசாரிக்கும், இது நல்லது கெட்டது அப்படின்னு விசாரிக்கும். சித்தம் தீர்மானம் பண்ணும், எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும். இதை கேட்டு இது தீர்மானம் பண்ணும். மனசுக்கு அடுத்தது புத்தி, புத்திக்கு அடுத்தது சித்தம், அகங்காரம் என்பது செயல்பாடு. இது என்ன தீர்மானம் பண்ணதோ அது இது ஆக்ஷன், செயல்பாடு படும். இப்போ இந்த செயல்பாடு எதை கொண்டு இருக்கிறது? சித்தத்தை கொண்டு இருக்கு. சித்தம் எதை வச்சு தீர்மானிக்கணும்? புத்தியை கேட்டு சித்தம் தீர்மானிச்சதுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ணும் இந்த இடத்துல? பைபாஸ். சித்தத்தை, புத்தியை முடிச்சிடும். மனசு என்ன ஆசைப்படுதோ நேரா சித்தம் தீர்மானிச்சிடும். நடுவில் புத்தியை பைபாஸ் பண்ணி தீர்மானிச்சிடும். அப்ப விளைவு என்ன? துன்பம். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரத்தை விட்டுருங்க, ஏன்னா அது இது என்ன சொல்லுதோ அதை செய்ய போகுது. அது ஒன்றும் தீர்மானிக்கிறது, எந்த ஆக்ஷன் அது கிடையாது. அதனால்தான் திரிகரண அடக்கம்னு சொல்லுவாங்க. 3 கரணங்களை தான் அடக்க முடியும். இது 4வது கரணம், அது அடக்கிறதெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. இதில் தான் எல்லாரும் புத்தி இருக்கா புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. தப்பா ஒரு செயல் செஞ்சா என்ன சொல்லுவாங்க? புத்தி இருக்கா. அப்ப என்ன பண்றோம்? நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறோம். மனசு ஒரு பொருளை வச்சு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா புத்தி வேண்டாம், அது நல்லதில்லை, பின்னாடி துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு புத்தியெல்லாம் அலர்ட் பண்ணும். ஆனா சித்தம் என்ன பண்ணும்? புத்தியை மூடு. மனசும் சித்தமும் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு வேலை பண்ணும். இதுதான் மன அறிவு. இந்த மன அறிவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால்தான் எல்லாம் சிக்கல்லையே சேர்த்துக்க. இது நன்றும் பிறர் தர வாரா. அவ்வளவுதான். அப்ப மன அறிவை கொண்டு செயல்பட்டா இதுதான் பிரச்சனை.
ஆனா இதுவே அந்த புத்தி நல்லது கெட்டது கரெக்டா சொல்றத சித்தம் ஏத்துக்கிட்டு செயல்பட்டுச்சுன்னா அதுதான் ஆன்ம அறிவு. இவ்வளவுதான். மன அறிவுனா என்ன, ஆன்ம அறிவுனா என்ன அப்படின்னும் போது நல்லது கெட்டது நல்லா விசாரம் பண்ணி அதுல இருக்கிற நல்லதுல என்ன பண்ணணுமோ அதை எடுத்து செயல்பட்டுட்டு வரணும். அந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா அது ஆன்ம அறிவு. புத்தியை மடக்கிட்டு பைபாஸ் பண்ணிட்டு வந்ததுன்னா அது மன அறிவு. இப்ப மன உருக்கம், ஆன்ம உருக்கம். இப்ப மன உருக்கம் அப்படிங்கிறது இதேதான். புத்தியை மூடி வச்சுட்டு மன உருக்கம். அவன் சாப்பாடு கேட்கறான், சாப்பாடு போட்டுரு, முடிஞ்சு. பாவம் சாப்பாடு கேட்கறான், சாப்பாடு போட்டு, அது மன உருக்கம். அவ்வளவுதான். அப்பயும் நம்ம சாப்பாடு போடுறோம். ஆனா இதுவே அவன் என்ன காரியம் பண்ணியிருப்பான், எதனால அவனுக்கு இந்த நிலைமை வந்தது, அந்த நிலைமை அவனுக்கு நீடிக்க கூடாது. இன்னைக்கு சாப்பாடு போடுறோமே, நாளைக்கு யார் சாப்பாடு போடுவா, அவனுக்கு மட்டும் சாப்பாடு போடுறோமே, அவன் குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, சாப்பாடு மட்டும் போடுறோமே, அவனுக்கு மற்ற நீடுக்கெல்லாம் மற்ற தேவைகளுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், இவ்வளவையும் சிந்திக்கணும். இவ்வளவையும் சிந்திச்சு அதுக்கு உண்டான செயல்பாட்டுல நம்ம இறங்கினா அது ஆன்ம உருக்கம். நம்ம அதை மேல யோசிக்கிறது கிடையாது. இல்லை, சாப்பாடு போடுறோம், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அம்மா வந்து மருத்துவர், அவங்கள்ட்ட நான் ஒரு பிரச்சனைக்காக வரேன், மருந்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த மருந்து சாப்பிட்றேன், நான் சாப்பிடலையா, அதை பத்திலாம் அவங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? நான் அம்மா சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் எடுத்துக்கிட்டேன். உடனே அவங்களுக்கு கவலை இருக்குமா இல்லையான்னு சொல்லாது. அவங்க மருத்துவம் அவர் என்ன பண்றாரு, ஃபீஸ் வாங்குவாரு, எழுதி கொடுப்பாரு, இதை போய் சாப்பிடு, முடிஞ்சு போச்சு, அவரோட வேலை முடிஞ்சு. நம்ம சாப்பிட்டோமா, சாப்பிடலையா, உடம்பு நல்லாச்சா, நல்லா இல்லையா, ஏதாவது அவர் கவலை இருக்குதா? இருக்காது. அந்த கவலை இருந்ததுன்னா அது ஆன்ம அறிவு. அந்த கவலையே கிடையாது. நம்ம அந்த மாதிரிதான் மன அறிவுல தான் செயல்படுறோம். இந்த மாதிரி பேசுறோமே, இவங்க வருத்தப்படுவாங்களேன்னு யோசிக்கிறோமா? யோசிக்க மாட்டோம். திட்டுறோமே, வருத்தப்படுவாங்களே யோசிக்கிறோமா? யோசிக்கணும். எங்க டீ எங்க போச்சு? காலையில எழுந்த உடனே என்ன கேள்வி, மனைவியை பார்த்து என்னமோ அவங்க தான் சமைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி இவர் எழுந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணுவாரு. தண்ணி கொண்டு வா அப்படிம்பாரு. எந்திரிச்சு போய் எடுத்து குடிச்சா என்ன குறைஞ்சிட போதா? தண்ணி கொண்டு வா. அது மாதிரிதான். இதனால அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தும் போது கூட, செயல்பாடுகள்லாம் விடுங்க, வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட அதன் உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினோம்னா அது ஆன்ம அறிவு. அதனால வரக்கூடிய உருக்கம், விளக்கம், அதெல்லாம் தான் ஆன்ம விளக்கம், ஆன்ம அறிவு, ஆன்ம உருக்கம் எல்லாம். அப்ப நம்ம அந்த ஆன்மாவின் செயல்பாடு. ஆனா ஆன்மா செயல்படுதா? இல்ல, அது ஒரு டம்மி பீஸ். நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மா டம்மி பீஸ். அது செயல்படவே செயல்படாது. ஏன்னா இந்த மனசு அதை செயல்படவே விடாது. மனசுதான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிச்சு இல்லையா? ஏன்னா மனம், நம்ம எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? மாயை. அந்த மாயை ஆன்மா செயல்படணும்னா அது வேற லெவல். அந்த லெவலுக்கே நம்ம போறது கிடையாது. ஏன்னா மனசுதான் அது அடுத்தடுத்து சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. அடுத்த சிந்தனை, இது என்ன, அது என்ன, இது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு மனசு பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அது ஒருத்தன் ஒரு நல்ல பானை செய்யறவன் நிறைய பானையை அடுக்கி வச்சிருக்கு, பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சிருக்கு. ஒருத்தர் வராரு, என்னப்பா ஆட்டுக்குட்டி எல்லாம் கட்டி வச்சிருக்கிற, பானைலாம் வியாபாரம் ஆகணும், அதனால ஆண்டவனுக்கு அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டேன்னா எல்லா பானையும் வியாபாரம். ஒரு பானையை தூக்கி போட்டு உடைச்சார். அவன், என்னையா பானையை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க? இன்னொன்னு எடுத்து உடைக்கிறார். ஏன்பா பானையை தூக்கி நீ பாட்டு உடைச்சிக்கிட்டே இருக்கிற, நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுக்கிறேன். எல்லா பானையும் எடுத்து உடைச்சிக்கிட்டே இருக்கிறார். அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு அந்த பானை செய்யறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேன், என் கண் முன்னாடியே இந்த பானையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. அவர் நிறுத்தினார். நீ கஷ்டப்பட்டு செஞ்ச பானையை உன் கண் முன்னாடி போட்டு உடைச்சா உனக்கு இவ்வளவு கோபம் வருது. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவன் படைப்பு தானே. அவன் கண் முன்னாடி போய் அந்த ஆட்டை நீ அறுத்தினா ஆண்டவனுக்கு கோபம் வருமா? இல்ல உன் வியாபாரம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மை. ஆண்டவனுக்கு கோபம் வருமா இல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாரா? ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாரு? பண்ண மாட்டார். நம்ம பிள்ளைய யாராவது அடிச்சா உடனே என்ன பண்ணுவோம்? ஏன்டா அடிக்கிற அப்படின்னு அடிக்கிறவனை நிறுத்தவும் மாட்டோமா? அப்போ ஆண்டவர் மட்டும் எப்படி அதை ஏத்துப்பாரு? இந்த உண்மை விளங்காதனால்தான் இன்னும் பலி கொடுத்துட்டே இருக்கிறான். பலி ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த உண்மை தெரியல. உண்மையை தெரிய வைக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. நான் பண்றது அத்தனையும் அதுதான். எனக்கு தெரிந்த உண்மையை போட்டு உடைக்கும்.
அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்திலாம் நான் கவலைப்படுறதே கிடையாது. உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அந்த ஆடை வந்து நம்ம பலி கொடுக்குறோம்னா அது ஆண்டவனுக்கு ஏற்புடையதா சிந்திக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் நம்ம சிந்திச்சு பண்ணா அதுக்கு பேர் தான் ஆன்ம அறிவு. ஏதாவது பேசுறோம்னா சிந்திச்சு பேசணும், அதுதான் ஆன்ம அறிவு. சிந்திக்கிறதே கிடையாது. எங்க தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். அவர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வர்றார். ஒரு நண்பர் வந்து, அதாவது எம்ஜிஆருடைய நண்பர் அவருடைய நண்பரை கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது நடந்த உண்மை சம்பவம். கூட்டிட்டு வந்து இவர் வந்து தேனாம்பேட்டை பிளாட்ஃபார்ம்ல பீடா கடை வச்சுட்டு இருக்கிறாரு. அது வந்து பிளாட்ஃபார்ம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பெரிய பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல. பீடா கடை வச்சிருக்கிறாரு. ஆனால் நல்ல வியாபாரம் நடக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இவரை கடையை தூக்க சொல்லி கலடா பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு வேற எதுவும் பொழப்பு கிடையாது, நல்ல மனுஷன், நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வரும். எம்ஜிஆர் சரி நான் ஏதாவது பண்றேன்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்கிறது குற்றம், கடையை தூக்கி தான் ஆகணும். அவனுக்கு வேற பொழப்பே கிடையாது, என்ன பண்றது? எம்ஜிஆர் அப்படியே செக்ரட்டேரியட் போகும்போது அந்த தேனாம்பேட்டை வழியா தான் போய் ஆகணும். ஸோ அப்படியே தேனாம்பேட்டை வழியா போகும்போது அந்த கடையை பார்த்துக்கிட்டே போறாரு. அப்புறம் திருப்பி வரும்போது பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரு 2 நாள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தாரு. 3வது நாள் என்ன பண்ணாரா, போயிட்டு திரும்பி வரும்போது அந்த கடை வாசல்ல கொஞ்சம் கடைக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி கடை நடந்து வந்தாராம். நடந்து வந்து அந்த ஆள் பேர் வந்து முருகையன்னு பேரு. என்ன முருகா எப்படி இருக்க அப்படின்னு தோள்ல கை போட்டார். என்ன முருகா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வியாபாரம்லாம் நல்லா போதா அப்படின்னு தோள்ல கை போட்டு, ஏதாவது பிரச்சனைன்னு தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் கார் ஏறி வீட்டுக்கு போயிட்டார். இவ்வளவுதான் நடந்தது. அதுக்கப்புறமா எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, எங்கப்பா முதலமைச்சர் ஏறி இவன் தோள்ல கை போட்டு விசாரிச்சுட்டு போயிட்டாரியா? அவ்வளவுதான். முதலமைச்சர் அந்த கடையை எடுன்னு சொல்ல முடியாது, கடையை எடுன்னு சொல்லல. அப்ப என்ன பண்ணாரு, அவர் ரூலுக்கும் அகைன்ஸ்டா போக முடியல, ஆனா அவன் பொழப்பு நடத்தணும், இறங்கி தோள்ல கை போட்டு விசாரிச்சுட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அப்ப அதுதான் ஆன்ம அறிவு. எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தணும், அவருடைய இரக்கம் அந்த இடத்துல வருது, ரூல்ஸையும் மீறல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஆன்ம அறிவு. அப்போ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா, ஈரான்ல வார் நடந்துகிட்டு இருக்கு, நடந்திருக்குமா? நடக்காது. சிந்தனையே கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்க வேண்டியது. வார்த்தைகளுக்கு வார்த்தை ஐயா சொல்லுவார், வார்த்தை சண்டை போடும் போது அந்த வார்த்தை தடிமனமானால் அப்படிம்பார். அந்த வார்த்தை தடி ஆகுது, ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் வந்து ரோட்ல போய்கிட்டே இருப்பான், நம்ம வண்டியில போய்கிட்டு இருப்போம், அவன் குறுக்க வந்துட்டான்னு அறிவு இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். ஏன்டா குறுக்க வந்துட்ட அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். ஆனா சண்டை வேற எங்கேயோ போயிருக்கும். எதுக்காக அந்த சண்டை தொடங்குச்சுன்னே அந்த சண்டையில நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் தடிப்பாய் 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 வேற எங்கேயோ. வீட்டுல ஒரு சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருப்பாரு, டைவர்ஸ்ல போய் நின்று இருப்பாங்க. நீ எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்த போதே நீ டீல சக்கரை இல்லைன்னு சொன்னவன் தானே அப்படின்னு ஆரம்பிங்க. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா அது மாதிரிதான் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும். அது வெடிக்கும் போது அப்படியே வெடிச்சுக்கிட்டே வரும். அப்ப என்ன ஆச்சு, அந்த இடத்துல வெறும் மன அறிவு மட்டும்தான் செயல்பட்டு. ஆனா அந்த புத்தியை வந்து மூடிடுறோம். அதனால புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அந்த புத்தியை பார்த்து சித்தம் தீர்மானம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ஆன்ம அறிவு, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு இடத்துல இதெல்லாம் இரக்கத்துக்கு. இப்ப எம்ஜிஆர் வந்து இரக்கத்துக்கு தான் அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். காமராஜர், அவர் கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட அந்த மாதிரி தான், ரொம்ப அற்புதமான மனுஷன் அவர். அவருடைய வரலாறுலாம் படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு இரக்கமா வாழ்ந்திருக்கிறார். ஆனா அவர் புலால் சாப்பிடுவாரு. எனக்கு அதனால அவர் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு. ஆனா சில உதாரணங்கள், ஒரு நாள் அவருடைய ஒரு ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவங்க டீ வச்சிருக்கிறாங்க, அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு டீ வச்சிருக்காங்க. இவர் காமராஜர் உள்ள வந்து வெளியே வர்றாரு. என்னப்பா டீ இன்னும் குடிக்காம வச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு காமராஜர் அவர் ஐஏஎஸ் ஆபீசர் கேட்கிறாரு. இல்ல அதுல ஒரு ஈ விழுந்திருக்குது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். காமராஜர் உடனே அந்த ஈ எடுத்து வெளியே போட்டுட்டு, அந்த உனக்கு டீ தான் பிரச்சனை, ஆனா அந்த ஈக்கு உயிர் பிரச்சனை. அந்த உயிர் பிரச்சனையை பார்க்காம நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறிய, நீ எல்லாம் என்ன, நீ மக்களுக்கு நல்லது பண்ண போற அப்படின்னு அந்த சீட்டுக்கு வச்சாங்க சார். அவரை டெர்மினேட் பண்ணாரு. இது அவருடைய வரலாறு, நீங்க போய் பார்க்கலாம்.
அது வந்து உனக்கு வந்து அது வெறும் டீ குடிக்கிற பிரச்சனை தான். ஆனா அந்த ஈக்கு உயிர் பிரச்சனை. சுட சுட இருக்கிற டீல அந்த ஈ விழுந்திருக்குன்னா உடனே அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உனக்கு வரலையே, நீ எங்கிருந்து மக்களை காப்பாற்ற போற? எழுந்திரிச்சு போ வெளியே அப்படின்னு விரட்டி அடிச்சவர். அப்போ அந்த இரக்க குணம். அப்போ அந்த டீக்கு அந்த ஈக்கு உயிர் பிரச்சனைங்கிறது அங்க ஆண் மாறி. ஆனா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியல, ஐயோ டீ விழுந்துச்சு என்ன பண்றது யோசிச்சுக்கோங்க. அப்போ அந்த 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 ஆன்ம அறிவு அங்க செயல்படுது பாருங்க, அதுதான் உயிர் இரக்கம். அதுதான் உண்மையான ஆன்ம உருக்கம் அது இல்லையா? அந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களை பார்த்திருப்போம். ஒரு சின்ன வயசுல நமக்குலாம் கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு மரம் இருக்குது, கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், புறா உட்காந்துட்டு இருக்குது, எறும்பு வந்து கீழே விழுந்துச்சு தண்ணியில, புறா வந்து இலைய பறிச்சு போட்டுது, எறும்பு அந்த இலையில ஏறி வந்து காப்பாத்துச்சு, வேடன் அம்பு விடும்போது அந்த எறும்பு போய் அந்த வேடனை வந்து கடிச்சுது, புறா தப்பிச்சிருச்சு. கதை படிச்சிருக்கிறோமா இல்லையா? அதுல என்னென்ன நடக்குது? அந்த எறும்பு மேல அந்த புறாக்கு இறக்கம் வந்து, அதனால அது செயல்படுது, அந்த செயல்பாட்டுல அந்த எறும்பு தப்பிக்குது, அப்புறம் புறாக்கு ஆபத்து வருது, எறும்பு போய் அவனை கடிக்குது, புறாவை காப்பாது. அப்ப அந்த இரக்கத்தை வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அந்த கதையெல்லாம் இருக்கான்னு தெரியல, சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த இரக்கம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் இரக்கம் இருக்குது இல்லையா? அது எப்படி இருக்குதுன்னா, ஆன்மாவுக்கு இயற்கை குணம் 2. என்னென்ன குணம்? ஆன்மானாலே அதுக்கு 2 குணத்தோட தான் இருக்கு ஆன்மா. ஒண்ணு அற்புதமான ஜீவகாருண்யம். ஐயா ரொம்ப அழகா அந்த ஜீவகாருண்யத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் ஆண்மை இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம்னு பயன்படுத்துவார். ஆண்மை இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம், அது ஒரு இயற்கையான குணம். அது ஆன்மாவின் இயற்கையான குணம். இன்னொரு குணம் இருக்கு, இப்படியே ஆப்போசிட், ஆணவம். ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. இயற்கையோட தான், ஆணவத்தோட தான் பிறக்கிறான் மனுஷன். அந்த ஆன்மா ஆணவத்தோடயே தான் இருக்கு. ஸோ இந்த ஆணவமும் ஜீவகாருண்யமும் ஆன்மாவின் இயற்கை குணம். என்ன பண்ணணும்? நம்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யத்தை வளர்க்கணும், செயற்கை அந்த இயற்கை குணமானிய ஆணவத்தை அழிக்கணும். ஒன்று அழிக்கணும், ஒன்று வளர்க்கணும். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்கெட் பசங்களுக்கு கொடுப்போம் குழந்தைக்கு, பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்டுக்கு விளையாட வருதுன்னா அந்த புள்ள வருது, சீக்கிரமா சாப்பிட்டுடு. அவன் வந்து அவனுக்கு ஒன்று கொடுக்கணும், சீக்கிரமா சாப்பிடு. ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவோம்? எல்லாருக்கும் தானம் பண்ணாத, ஒழுங்கா சாப்பிடு சொல்லுவோமா இல்லையா? பிராக்டிக்கல். எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டே இருக்காத, ஒழுங்கா நீ சாப்பிடு. அப்படிதான் நம்ம வளர்க்குறோம். ஜீவகாருண்யத்தை சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இறக்க குணத்தை அழிச்சிட்டே இருக்கு. அப்போ இந்த மன அறிவு ஆன்ம அறிவுங்கிறது நமக்கு தெரியறதே கிடையாது. அந்த சிந்தனை, சித்தம், புத்தி சித்தம், அது 2 தான் தொடர்போடு இருக்கணும். மனமும் சித்தமும் தொடர்போடு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான். காமராஜருக்கு இன்னொரு பெரிய விஷயம் வந்துச்சு. மெடிக்கல் சீட்டு அப்ளிகேஷன் வந்திருக்குது, நிறைய செலக்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு கோட்டா ஒரு 20 சீட்டு. காமராஜர் முதலமைச்சருங்கிறதுனால அவருக்கு 20 சீட்டு போட்டாங்க. அதுல ஒரு 400 500 அப்ளிகேஷன் கொண்டாந்து காமராஜர் டேபிள் வச்சுட்டாங்க. இதுல இருந்து 20 பேரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கும் ஒரு எப்படிதான் இவர் செலக்ட் பண்றாரு பார்க்கலாம். எவ்வளவு நேரம் 400 அப்ளிகேஷன் படிச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இவர் எப்படிதான் செலக்ட் பண்ணுவார் தெரியலையே அப்படின்னு இருந்துட்டு அவங்க அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. இவர் எந்த செலக்ட் பண்ணிட்டேன்னு எடுத்து போடுறாரு. 20 அப்ளிகேஷன் எடுத்து போட்டார் 2 நிமிஷத்துல. எப்படி, என்னையா அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டீங்க, எப்படியா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லையா, அதுல பெற்றோர் கையொப்பம்னு இருக்குல்ல, அந்த அந்த காலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தேன், அதுல யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அவரோட இரக்கம் பாருங்க. யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்துட்டேன், அந்த அப்ளிகேஷன் தான் இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கல்லாமைங்கிற ஒரு அறியாமை எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டில் தான் நம்ம அறிவு கண்ணை கொடுக்கணும், அந்த வீட்டுக்கு தான் கல்வியை கொடுக்கணும், அதனால அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு. அப்போ அந்த இரக்கம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார் பாருங்க, அந்த அளவுக்கு சிந்திக்கிறார். அதுதான் ஆன்ம அறிவு. அந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய இரக்கத்துல சிந்தனை அந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய இரக்கமெல்லாம் அப்படி அப்பப்போ போகுது, அவ்வளவுதான். நம்ம ஒரு 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 அராஜக செயல் நடந்ததுன்னா அதை செய்தியா தான் பார்க்கிறோம். இப்ப பக்கத்து வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல பக்கத்து தெருவில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம், முடிஞ்சிருச்சு.
இல்லையா? பார்த்துட்டு வந்த உடனே குளிச்சுட்டோம்னா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த துக்கமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வேலைய பார்ப்போம். அப்படிதானே நம்மளுடைய இரக்கம். அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அவர் இறந்துட்டாரே! அந்த குடும்பத்துல எவ்வளவு துக்கம் இருக்கும் அந்த குடும்பத்துல. அந்த துக்கத்த ஷேர் பண்ணிக்கிறோமா? ஷேர் பண்ணிக்கிறதே இல்ல. ஒரு குழந்தை வந்து வீட்ல இருந்து பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அந்த மாரி ஒரு துக்கம் நடந்த வீட்ல. இந்த குழந்தை போய் அந்த துக்கம் நடந்த வீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தது. திரும்பி வருது. "என்னம்மா? எங்கம்மா போயிட்டு வந்த?" "அங்க தான் போயிட்டு வந்தேன்." "என்ன பண்ண?" அவர் மடியில உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. "நீ என்னம்மா அவர் மடியில உட்கார்ந்து என்னம்மா பண்ண? ஆறுதல் சொன்னியா?" "இல்ல அவர் அழட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நல்லா அழட்டும்னு நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்." அவ்வளவுதான். அழ, அழ, அழ அவருக்கு அந்த துக்கமே குறைய ஆரம்பிச்சுது. அந்த குழந்தை போய் அவர் அழட்டும்னு உட்கார்ந்துருக்கு. அவர் மடியில ஆறுதலா உட்கார்ந்துட்டு இருந்தது. அவர் பாட்டுக்கு அழுது முடிச்சாரு. நம்ம யாராவது பெரியவங்க நம்மள்ட்ட அவங்க குறைய சொல்ல வந்தாலே, "இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு நேரம் இல்ல." சொல்லுவோமா? மாட்டோமா? அப்ப இரக்கம் எங்கெல்லாம் நம்மளால காட்ட முடியும்னு யோசிக்கணும். ஒரு வயசானவங்க இப்ப யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய எல்லாம் புலம்புவாங்க. அவங்க சொன்னதையே மறுபடியும், மறுபடியும் கூட சொல்லுவாங்க. நமக்கு கேட்கறதுக்கு பொறுமையே கிடையாது. பொறுமையே கிடையாது. ஒருத்தன் அந்த மாரி ஆபீஸ்ல அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வந்து அவன கூப்பிடுறாரு. "டேய் அந்த வெளியில வந்து ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருக்குது. அது என்னடான்னு கேட்கிறாரு." இவன் வந்து "காக்கா உட்கார்ந்துருக்குப்பா" அப்படின்னு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுறாரு. "டேய் அது என்னடா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குது? காக்கா உட்கார்ந்துருக்குப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏன்பா இப்படி உயிர் எடுக்கிற?" சொல்லிட்டு கத்தி விட்டு போயிட்டான். சாயந்தரம் வந்துட்டான். சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்தோனே இவரு இந்த டைரி கொஞ்சம் எடுத்துட்டு வாடாங்க. பையன் போய் அவரோட டைரி எடுத்துட்டு வரான். அந்த டைரிய பிரிச்சு படிக்க சொல்றாரு. அதே காக்கா, அதே ஜன்னல், அதே பால்கனி, அதே சோஃபால இவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சின்ன பையன். அந்த பையன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்கிறான். "அது என்னதுப்பா?" "காக்காடா." மறுபடியும் "அது என்னதுப்பா?" "காக்காடான்னு." 24 தடவ கேட்டானாம். 24 தடவையும் இவரு பொறுமையா அது காக்காடா, காக்காடான்னு சொல்லியிருக்கிறான். அத டைரியில எழுதி வச்சிருக்கிறார். அத படிக்கும்போது தான் அந்த பையனுக்கு வந்து, "ஐய்யய்யோ! காலையில நம்ம எப்படி கத்திட்டு போனோம்." அப்படின்னு ரியலைஸ் இது மாரி நம்ம இன்னொன்னையும் வந்து அந்த பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னா, அத காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட நமக்கு பொறுமையோ, நேரமோ கிடையாது. அப்ப எவ்வளவு ஜீவகாருண்யமற்ற செயல் அது. அதுலெல்லாம் ஜீவகாருண்யம் இருக்கு. இது மாரி ஜீவகாருண்யம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நெறைய இடங்கள்ல நம்மளால ஜீவகாருண்யத்த கடைபிடிக்க முடியும். ஆனா கடைபிடிப்பது இல்லை. ஏன்னா இத பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத பார்த்து வாழறது கிடையாது. இத பார்த்து வாழும்போது நம்மளால ஜீவகாருண்யம் பண்ணவே நம்ம எப்போ வந்து மனசை அப்படியே அந்த அந்த மூளையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சிந்திக்கணும். அப்பதான் ஜீவகாருண்யமா பண்ண முடியும். இல்லாட்டி முடியவே முடியாது. ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் போறான். நல்லா இன்டர்வியூ எல்லாம் நல்லா முடிச்சுட்டான். நல்லா பண்ணிட்டான் இன்டர்வியூ எல்லாம். அவனுக்கு வேலை கண்டிப்பா குடுத்துருவாங்க. அந்த இன்டர்வியூ பண்ண டைரக்டர் வந்து அந்த பையன் கைய பார்க்குறாரு. "உன் கைய காமிடா" அப்படின்றாரு. அவன் கைய குடுக்குறான். நல்லா முழு முழுன்னு இருக்குது கை. கொஞ்சம் கூட ஒரு கடினமாவே இல்லாம முழு முழுன்னு இருக்குது. யாருப்பா உன்ன படிக்க வச்சது? அப்பா இல்ல. அந்த இதுல பயோடேட்டால பார்த்தா அப்பா இல்ல, அம்மா தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் கை முழு முழுன்னு இருக்கிறத பார்த்தோனே அந்த டைரக்டர் வந்து அப்பதான் அவரு வேற இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாரு. "யார் உன்ன படிக்க வச்சது? நீ எப்படி இவ்ளோ படிப்பு படிச்ச?" "எங்க அம்மா தான் படிக்க வச்சாங்க." "நெறைய சொத்து இருக்கா உங்களுக்கு?" "இல்ல." "உங்க அம்மா என்ன வேலை பண்றாங்க?" "எங்கேயாவது உத்தியோகம் பண்றாங்களா?" "இல்ல. எங்க அம்மா மத்த வீட்ல போய் பாத்திரம் கழுவுறாங்க. பாத்திரம் கழுவி துணி துவைக்கிற வேலை தான் பண்றாங்க." இவரு அந்த டைரக்டர் வந்து, "நீ வீட்டுக்கு போயி உங்க அம்மா கைய பார்த்துட்டு நாளைக்கு வா." அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவ கட் பண்ணி அனுப்பிட்டாரு. அவன் என்னத்துக்கு இவரு அம்மா கைய போய் பார்க்க சொல்றாரு? நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதான்னு அவ்ளோ யோசனையில வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கைய பார்க்குறான். அம்மா கையில அவ்ளோ காயம், வெடிப்பு, ரத்தமே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல. ரத்தம் வந்திருக்குது. அவ்ளோ காயங்கள் அவன் அம்மா கையில. அவன் அப்பதான் ரியலைஸ் பண்றான். அம்மா எப்படி உழைச்சிருக்காங்க நம்மளுக்கு. இதுவரைக்கும் நம்ம அத தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு அம்மா கைக்கு மருந்தெல்லாம் போட்டு, "அம்மா இனிமே நீ வந்து இது மாரிலாம் வேலைக்கெல்லாம் போகாதம்மா. இவ்வளோ காலம் நான் இப்படி இருந்துட்டேன்." அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் அங்க போறான். அவன் அடுத்த நாள் அங்க ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போறான். ஆஃபீஸ்ல கேட்கிறாரு, "அம்மா கைய பார்த்தியா?" அப்பதான் அவன் அங்க உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுறான். "இதுவரைக்கும் நான் இந்த மாரி இருந்துட்டேன். எங்க அம்மா எவ்வளோ பாடுபட்டு என்ன வளர்த்துருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க கைய நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கைய நான் போய் பார்க்குறேன்.
அதனால எனக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் வந்து, இல்லை உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்காக உழைச்ச உங்க அம்மாவுடைய கஷ்டத்தை கூட நீ புரிஞ்சிக்கல, இங்க அலுவலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இதுல யாரோட கஷ்டத்தையாவது நீ புரிஞ்சுப்பியா? புரிஞ்சிக்கவே மாட்டேன். அதனாலதான் உனக்கு நான் உங்க அம்மா கையை பார்க்க சொன்னேன். அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்ம அறிவு. அவ்வளவுதான். நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோமா? அம்மானா அவங்க தான் துணி துவைக்கணும், அவங்க தான் சமையல் பண்ணணும், அவங்க தான் சாப்பாடு கட்டணும், அவங்க தான் நம்மளை ரெடி பண்ணணும், எல்லாமே அவங்க தான். பெண்கள் தான் நம்மளை ரெடி பண்ணணும். அது மிகவும் ஒரு தவறான ஒரு போக்கில் தான் அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. உலகமே அப்படித்தான் தவறான போக்கில். யாருக்கிட்டையுமே அந்த ஆன்ம அறிவு, ஆன்ம இரக்கம் அந்த மாதிரி இல்லை. நம்ம உயிர் இறக்கம்னு நல்லா மேடையா பேசிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா உயிர் இறக்கம். எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுல அந்த உயிர் இறக்கத்தை எங்க ஆரம்பிக்கணும்? நம்ம பரோபகாரத்தை எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டுக்கு முன்னாடி நமக்கு, என்னுடைய உயிருக்கு நான் என்ன உபகாரம் பண்ணியிருக்கிறேன்? என்னுடைய ஆன்மாவுக்கு நான் இரக்கத்தோட இருக்கிறேன்னா? என்னுடைய ஆன்மா, அந்த தேகம் ஒண்ணு சரியா இல்லைன்னா ஆன்மா வெளியே போயிடுமே. அப்ப அந்த தேகத்தை பார்த்துக்கிறது தான் ஆன்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய உயிர் இறக்கம். உண்மையான உயிர் இறக்கம் இங்கதான் ஆரம்பிக்கும். இந்த தேகத்தை நான் எப்படி பாதுகாத்து கொள்கின்றேன், அதுதான் உண்மையான உயிர் இறக்கம் ஆரம்பிக்கிற இடம். இங்கதான் தொடங்கணும். அப்ப இந்த ஆன்மா இந்த தேகத்தை விட்டு போகக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் நாம் இதே மாதிரி மற்ற ஆன்மாக்கள், மற்ற தேகங்கள்ல இருந்து அந்த ஆன்மா போகக்கூடாது. பசின்னு வந்தா அது மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் அந்த பசிக்கிறத மாத்திரம் கொஞ்சம் அதிகமா சொன்னார். பசி வந்தால் எத்தனை பறந்து போகும்? இல்ல, 35 தத்துவங்கள் கெட்டு போகும். வள்ளல் பெருமான் லிஸ்ட் போட்டு கொடுக்குறார். 35. இனிமே 10 பறந்து போகும்னு சொல்லக்கூடாது. 35 பறந்து போகும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல லிஸ்ட் இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. 35 விஷயங்கள் பசி வந்தா போயிடுது. அதனால்தான் வள்ளலார் பசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். 1 2 மட்டும் போகாது. 35 உடம்புல இருக்கக்கூடிய 35 விஷயங்கள் தாறுமாறா சேதம் அடையுது பசி வந்தா. அதனால அந்த பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடு. அவன் நல்லவனா கெட்டவனா, இந்த பாஷை பேசுறானா அந்த பாஷை பேசுறானா, இந்த ஊருக்காரனா அந்த ஊருக்காரனா, இல்ல அவன் சைவத்துல இருக்கிறானா அசைவத்துல இருக்கிறானா, எதை பத்தியும் பார்க்காது. சாப்பாடு கேட்டா போட்டுடு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பசி வந்தால் 35 தத்துவங்கள் தேகத்திலிருந்து போது அது மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இந்த ஆன்ம லாபம் நமக்கு மட்டும் இருந்தா போராது, மற்றவங்களுக்கும் அந்த லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ஜீவகாருண்யத்தை வள்ளல் பெருமான் அங்கே வலியுறுத்துகின்றார். அதுதான் ஆன்ம உருக்கம். அந்த ஆன்மா அந்த தேகத்திலிருந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான் ஆன்ம உருக்கம். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 அவத்தைகள் மனிதர்களுக்கு, எல்லா ஜீவர்களுக்கும் இந்த 7 அவத்தை. அந்த பசியை மட்டும் ஏன் வள்ளல் பெருமான் சொன்னார்னா, எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவான ஒரு ஆபத்து எதுன்னா பசி. ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு நமக்கு இருக்குதுன்றோமே, அத்தனை அறிவுள்ள ஜீவர்களுக்கும் காமனான விஷயம் எதுனா பசி தான். எல்லாத்துக்கும் பசிக்கும். செடிக்கு, மரத்துக்கு, விலங்குக்கு, புழுக்கு, மீனுக்கு, பூச்சிக்கு, பறவைக்கு, விலங்குக்கு, மனிதர்களுக்கு, இப்படி அனைத்து ஜீவர்களுக்கும் ஒரே பொதுவான விஷயம் என்னன்னா பசி. அப்ப அந்த பசியை போக்குற வேலையை பாரு. செடிக்கு தண்ணி ஊத்து, அதோட பசி தீர்ந்து போய் அது நல்லா வளரும். நாய்க்கு ஒரு பிஸ்கெட் 4 பிஸ்கெட்டை வாங்கி போட்டுட்டு போ, அது பசி ஆறி அது நல்லா இருக்கும். உனக்கு பசிக்குதா, சாப்பிடு. இந்த மாதிரி அந்த ஆன்ம உணர்வை வள்ளல் பெருமான் தோன்றார். எவ்வளோ இடங்கள்ல சாப்பாடு போடுறாங்க ஐயா. புட்டபர்த்தி, சீரடி, திருப்பதி, பஞ்சாப்ல அந்த பொற்கோயில், எல்லா இடங்களையும் சாப்பாடு போடுறாங்க. 24 மணி நேரம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு வடலூருக்கு இருக்கு. வடலூர்ல 24 மணி நேரம் சாப்பாடு கிடையாது. ஆனா சாப்பாடு போடுறது, அன்னதானம்னா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வள்ளலாரும் வடலூரும் தான். ஏன் அந்த அளவுக்கு? அங்க என்ன ஒளிஞ்சிருக்குது? அவர் மட்டும் சாப்பாடு போடல, மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் அவங்க மட்டும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வடலூருக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சன்மார்க்கையும் சாப்பாடு போட ஆரம்பிப்பாங்க. அதுதான் வடலூரோட சிறப்பு. அவர் மட்டும் போடுறதில்லை, எல்லாரையும் போட வைக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த எரியிற அடுப்பு, நெருப்பை கொண்டு நெருப்பை அணைப்பது. வயிறு எரியுதே, அந்த நெருப்பை அடுப்புல எரிய போற அந்த நெருப்பை கொண்டு அணைக்கணும்.
அதை வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். அதுதான் வடலூரோட சிறப்பு. தர்மசாலை சிறப்பானது அப்படின்னா 24 மணி நேரம் சோறு போடல, ருசியா சோறு போடல. ஆனாலும் அதனுடைய சிறப்பு என்னன்னா, அங்க வரக்கூடிய ஒவ்வொரு சன்மார்கியும் எந்த ஊர்லலாம் சன்மார்க்க சங்கம் இருக்குதோ அங்கெல்லாம் பட்டினிய சாவு கிடையாது. அதனுடைய பெருமை வள்ளல் பெருமான். எந்த ஊர்லலாம் சங்கம் இருந்துச்சுன்னா அங்க சாப்பாடு பட்டினி கிடப்பாங்களா யாராவது? சங்கத்துல சோறு போடுறான், போய் வாங்கி சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிட்றோம். அதுதான் அங்க வடலூரோட சிறப்பு. மற்ற எல்லாத்துலயும் இதை விட சிறப்பா சாப்பாடு போடுறாங்க. இதை விட சிறப்பா சுட சுட ராத்திரி 1 மணிக்கு போனீங்கன்னா சுட சுட சாப்பாடு போடுறான். சாதம், சாம்பார், ரசம், பொரியல்னு போடுறோம். பொற்கோயில போனீங்கன்னா சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் சுட சுட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க 24 மணி நேரம். வடலூர்ல அப்படி இல்லை. ஆனாலும் வடலூர்ல ஏன் சிறப்பு? அதுதான் சங்கம். ஒவ்வொருத்தரும் அந்த ஜீவகாருண்ய பணியை சன்மார்க்கிகள், அத்தனை சன்மார்க்கிகளும் ஜீவகாருண்ய பணி செய்யறாங்க. அதுதான் வள்ளலாருடைய சிறப்பு. அந்த மாதிரி நம்மளும் எந்த அளவுக்கு நம்மளால முடியும். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 அவஸ்தைகள். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னா முந்திலாம் அவங்கள பாக்குறதுக்கெல்லாம் போவாங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்க போவாங்க. இல்ல என்ன வாங்கிட்டு போவாங்க? பழம், குடிக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ், ஒரு செட்டு. நீங்க மளிகை கடையில் கேட்டீங்கனாலே கொடுத்துருவோம். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறோம்னா ஒரு செட் எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி இப்பெல்லாம் போன்ல தான் விசாரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னா என்ன அட்மிட் ஆயிருக்கீங்களா, என்ன பிரச்சனை, நல்லா இருக்கீங்களா, அதுவே வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. முந்திலாம் யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு போகணும்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா போயிருக்கிறோம், நம்பாட்டு கிளம்பி போவோம். உறவினர் வீட்டுக்கு நம்பாட்டு கிளம்பி போவோம். இப்போ ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதான்றாங்க. நம்ம நுழைஞ்சா ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? நாங்கள் இன்னைக்கு தான் வெளியே போகலான்னு நினைச்சோம். காலம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த இரக்கம் மாறக்கூடாது. காலம் எவ்வளவு மாறினாலும் அந்த இரக்கம் மாறக்கூடாது. ஆனா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இரக்கத்தையும் மாத்திக்கிட்டே வரும். அவ்வளோ எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும் இரக்கம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இரக்கம் கலந்துதான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கணும். அப்ப நம்மளுடைய விடுற மூச்சுல இருந்து அத்தனையும் இரக்கத்தோட இருக்கணும். விடுற மூச்சு எப்படிங்க இரக்கத்தோட இருக்கும் சொல்லுங்க? மூச்சு காத்த இரக்கத்தோட எப்படி பார்ப்பீங்க? இரக்கத்தோட மூச்சு விடணும்னு நான் சொல்றேன். எப்படி? வலது பக்கம் சுவாசம் எப்படி இருக்கும், இடது பக்கம் சுவாசம் எப்படி இருக்கும்? வலது பக்கம் சுவாசம் இருந்ததுன்னா ஜோசியம் பார்க்கறது தெரியுமா? சகுனம் பார்ப்பாங்கல்ல அந்த காலத்துல எல்லாம். சகுனம் பார்ப்பாங்கல்ல. எப்படி சகுனம் பார்ப்பாங்க? சகுனம் சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க? வாசல்ல பூனை போச்சுன்னா சகுனம் சரியில்லை. ஒத்த பாப்பான் போனா சகுனம் சரியில்லை. ஒரு விதவை போனா சகுனம் சரியில்லை. அப்ப என்ன பண்ணுவார்? அந்த ஆளு போயிட்டு திரும்பி வந்துடுவார். சகுனம் சரியில்லைன்னு வந்து உட்காந்து திண்ணையில உட்காந்துப்பார். அந்த காலத்து வீடுகள்லாம் யோசிச்சு பார்த்தோம். திண்ணையில உட்காந்துப்பார். உட்காந்துக்கிட்டு மனைவி வந்து என்னங்க போனீங்க வந்துட்டீங்க, சகுனமே சரியில்லை. இவங்க பார்ப்பாங்க அங்க இது மாதிரி ஏதாவது ஒண்ணு போயிருக்கும். ஐயோ இது மாதிரி போச்சுன்னா சகுனம் சரியில்லை போல. இவர் வந்து அந்த அம்மாவை போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாம்பார். அந்த அம்மா உள்ள போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரும். அவர் அதுல ஒரு வாய் குடிச்சிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுவார். இதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இதனுடைய உண்மை என்ன? அவர் சகுனம் பார்த்தது எதுன்னா மூச்சு காத்து. ஒரு காரியத்துக்கு போறாரு, அவர் மூச்சு காத்து வலது பக்கம் வருதா இடது பக்கம் வருதான்னு பாக்குறாரு. இடது பக்கம் மூச்சு காத்து வருது, சகுனம் சரியில்லைன்னு வந்து மேடையில் திண்ணையில உட்காந்துட்டாரு. இந்த இடது பக்கம் வரக்கூடிய மூச்சு காத்த வலது பக்கத்துக்கு மாத்தணும். பொண்டாட்டி பக்கத்துல நின்று இருக்கிறா. என்னையா லூஸ் மாதிரி என்னமோ பண்றீ அப்படின்னு கேட்பா. அதனால அவளை உள்ள அனுப்பிச்சாச்சு. தண்ணி கொண்டு வா அப்படின்னு அந்த அம்மா உள்ள போயிடுச்சு. இவரு அப்படி காலை தூக்கி இந்த பக்கம் பத்மாசனத்துல போட்டாரு. அப்படி உட்கார்ந்தாரு. மூச்சு காத்து வலது பக்கம் மாறிடும். எல்லாரும் பத்மாசனத்துல உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வலது காலை தூக்கி இடத்துக்கு தொடையில வச்சுட்டீங்கன்னா மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கும். மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கும் பொழுது அதனுடைய விரயம் வெறும் 8 அங்குலம் தான். மூச்சு காத்து இடது பக்கம் இருக்கும்போது அதனுடைய விரயம் 24 அங்குலம். 3 மடங்கு நஷ்டம். அப்ப மூச்சு காத்துக்கு நம்ம இறக்கம் அப்படின்னா அந்த ஆன்மலாபம் அடையணும்னா மூச்சு காத்து வலது பக்கம் தான் சுவாசம் இருக்கணும். இடது பக்கம் சுவாசம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு ஆயுள் நஷ்டம். அப்ப நம்முடைய உயிர் இறக்கம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. அந்த மூச்சு காத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்முடைய சொல் செயல் எல்லாத்துலயும் அந்த இரக்கம் இருக்கணும். நம்மள இரக்கத்தோட கலந்து இருக்கணும். பாட்ஷா படம் பார்த்துறீங்களா? ரஜினிகாந்த் படம் நான் பார்த்துருக்கேன். இப்பதான் ஒரு 7 வருஷமா படம் பார்க்கறத நிறுத்தினேன். அதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகிற முதல் நாள் நைட்டு நான் எங்கள் ஃபேமிலியே வந்து தியேட்டரில் இருக்கோம். இப்போதான் நான் படம் பார்க்கறதில்ல. ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு படம் பார்க்கறத நிறுத்தி.
உண்மையை சொல்றேன். பாட்ஷா படம் அதுல வந்து அவர் ரஜினிகாந்த் வந்து நிறைய பேர் அடிச்சு போட்டிருப்பாரு. அது அடிச்சு போட்ட டாக்டர் வந்து சொல்லுவார், மிரண்டு போயிருப்பாங்க. யார் அடிச்சது இந்த மாதிரி? நாடி, நரம்பு, ரத்தம், மூளை, சுக்கிலம் எல்லாத்துலயும் அந்த வெறி கலந்திருந்தவனால தான் இப்படி அடிக்க முடியும். அந்த மாதிரி நம்மள்ட்ட இந்த இரக்கம்ங்கிறது நம்மளுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சுக்கிலம், மூளை, தசை எல்லாத்துலயும் கலந்து இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஆன்ம ஒருக்கம் உண்டாகும். நமக்கு அதுலலாம் கலக்கிறது இல்லை. நம்ம வந்து செய்தியா தான் பார்க்கறோம். நம்ம வீட்டுல துக்கம் நடந்துச்சுன்னா எப்படி வாடி போறோம். ஆனா அடுத்த வீட்டுல துக்கம் நடந்தா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாட்டம் இருக்கா? இல்ல. அப்ப நம்மளுடைய அந்த உயிர் இரக்கம் உண்மையானது இல்லை. அது மன அளவுல மட்டும்தான் இருக்கு. ஆனா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகாருண்யம் ஆன்ம அறிவை தொடக்கூடியது. சொன்ன நேரத்துக்கு மேலேயே போயிட்டு. அதனால ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல். அந்த பசியின் அவத்தைகள் 35 மட்டும் நான் படிச்சுட்டு நிறைவு செஞ்சிடறேன். சொல்லுங்கம்மா. இல்ல அது வந்து பசி அவஸ்தைகள், பசியோடைய அந்த தத்துவத்துக்கும் இந்த பசியோடைய அவஸ்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த தத்துவங்கள் வேற, ஆன்ம தத்துவங்கள் 36 வேற. அது பசி என்பது ஒரு தத்துவம். பசி என்பது ஒரு தத்துவம். அது கிடையாது. அந்த 36 வேற. அந்த லிஸ்ட் 36 தத்துவங்கள் வேற. அதான் அந்த 36 தத்துவங்கள் வேற. 96 தத்துவங்கள் 36 அது வேற. இது 35 நம்மளுடைய உறுப்புகள். 35 உறுப்புகள் பாதிக்கப்படும். பசி வந்தா 35 உறுப்புகள் பாதிக்கப்படும். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. பசி வந்தோடனே முதல்ல அறிவு மயங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு. அது மயங்கவே அறிவுக்கறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அதோடைய கான்சிக்வன்ஸ். அது மறையவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அவ்வளவுதான். மொத்தமா அப்படியே ஒண்ணுமே இல்லாம போகுது. அது மறையவே. ஏன்னா கடவுள் விளக்கம் இருந்தாதான் நம்மள்ட்ட செயல்பாடு. கடவுள் விளக்கம் மறையும் போது மொத்தமா போயிடுச்சு. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. உடம்புல இருக்கிற எல்லா தச நாடிகள் அத்தனையும் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. பசி வந்தா கோவம் வரும், வருமா வராதா? பசி வந்தா சும்மா அப்படியே பறக்கும் அத்தனையும். அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது. எல்லாமே அப்படியே வரிசையா கொடுத்து. சித்தம் கலங்குகின்றது, அகங்காரம் அழிகின்றது, பிராணன் சுழல்கின்றது, பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன, வாதபித்த சிலேட்டுமங்கள் நிலை மாறுகின்றன, கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது, காது கும் என்று செவிடுபடுகின்றது, நா உலர்ந்து வரழுகின்றது, நாசி குழைந்து அழல்கின்றது, தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது, கைகால் சோர்ந்து துவழுகின்றன, வாக்கு தொனி மாறி குளறுகின்றது. இன்னும் 2 மணி நேரம் என்ன பேச வச்சீங்கன்னா என்னுடைய பேச்சு உங்களுக்கு புரியவே புரியாது. வாக்கு தொனி மாறி குளறுகின்றது, பற்கள் தளறுகின்றன, மல ஜல வழி வெதும்புகின்றது, மேனி கருகுகின்றது, ரோமம் வெறிக்கின்றது, நரம்புகள் குழைந்து நைகின்றன, நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றது, இருதயம் வேகின்றது, மூளை சுருங்குகின்றது, சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது, ஈரல் கரைகின்றது, இரத்தமும் சலமும் ஸ்வருகின்றன, மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது, வயிறு பகீர் என்று எரிகின்றது, தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன, உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் டேமேஜ் பசியினால். அதனாலதான் இந்த பசியை வந்து வள்ளல் பெருமான் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறாரு. ஏன்னா மற்றதெல்லாம் பாருங்க, பசி பிணி
அது வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். தாகம், தண்ணி, அது அந்த காலத்துல வள்ளலார் பெருமான் அதை எழுதினாரு. குளம் இருக்கு, குட்டை இருக்குது, எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. இந்த காலத்துல அதுவும் பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், இது எல்லாத்தையும் அவனாலேயே கூட சரி பண்ணிக்க முடியும். இப்போ பயம் வருதுன்னா ஓகே, இனிமே நான் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னு என்னென்னே தேத்திக்க முடியும். பிணி வந்ததுன்னா மருந்து சாப்பிட்டு என்னென்னே ரெடி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க முடியும். ஆனா பசி வந்தா உள்ளுக்குள்ளார ஆகாரம் போயே அது போனா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். பசினால இருக்கலாம், 10 நாள் கூட இருந்திருக்கிறாங்க. இடிபாடுகள்ல சிக்கி 10 நாள் கழிச்சு மீட் எடுத்திருக்கிறாங்க. அந்த 10 நாள் சாப்பாடு இல்லாம வந்திருக்கிறான். அப்ப அந்த ஒரு வைராக்கியம் அவனை அந்த பசியில இருந்து காப்பாத்திருக்கு. ஆனா மற்றபடி பசியா இருந்தா செத்துதான் போவாங்க. அந்த மரணத்தை அவர்கள் சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பசியின் அவத்தை மட்டும் வள்ளல் பெருமான் கொஞ்சம் அதிகமா மேலோங்கி எடுத்து சொல்லி அதை நம்ம உடனே சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அற்புதமான வேலை பணியை நமக்கு இட்டிருக்கிறார். இது வள்ளல் பெருமான் நமக்கு இட்ட கட்டளை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் நமக்கு இட்ட கட்டளை. ஒவ்வொரு சன்மார்கியும் மற்றவங்களுடைய அந்த 7 அவஸ்தைகளை சரி பண்ண வேண்டியது நமது கடமை. அதுதான் நம்மளுடைய வழிபாடு. கடவுள் வழிபாடுன்னா நான் சோறே போட மாட்டேன், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நானா இங்க உட்காந்துக்கிட்டு மாங்கன்னு வழிபாடு பண்ணுவேன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற தவம், பூஜை, புனஸ்காரம் எதா இருந்தாலும் அத்தனையும் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகள். அதனால அடிப்படையான ஒழுக்கம் சன்மார்க்கிகளுக்கு என்னன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதை நம்மளுடைய உயிர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா உயிருக்கும் காட்டணும் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமா இந்த ஜீவகாருண்யத்தை பத்தி மாறுபட்ட சிந்தனைக்கு என்னை தூண்டிய அம்மாவுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றறியாத செழும் பசும் பொன்